book of auditor for the period ended 31st March 2025. இப்போ இவங்களோட என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆடிட்டருடைய செலவு மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அவருடைய பர்சனல் எல்லாமே நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. அவருடைய ஆடிட்டிங் அந்த ப்ரொஃபஷனுக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி அவங்களுடைய பர்சனல் யூஸ் ஹவுஸு அந்த மாதிரி அந்த செலவு அதெல்லாமே எடுக்கக்கூடாது. அவங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு வந்த இன்கமும் அது கூட எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்ம இந்த சம்மில் ஆட் பண்ணணும். இப்போது இதில் எது வரும்னு பார்க்கலாமா? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் இப்போது பேலன்ஸ் வந்து வராது, ஃபீஸ் வந்து வரும். இப்போ ஒரு ஆடிட்டர் பார்த்து நம்ம அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம்ல அது வந்து வரும். இது வந்து என்னென்னா இன்கம் டு அக்கௌண்டன்சி ஒர்க் ஃபீஸ் இது வந்து வரும் ஆடிட்டருக்கு. டு அதர் சோர்ஸ் இன்கம், அதர் சோர்ஸ் வழியாக வந்த இன்கம் வந்து வராது. டு ரெண்ட் ஃப்ரம் ஹெச்பி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பர்சனல் யூஸ், ஸோ அது வராது. அடுத்ததாக ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் செலவு. இந்த ஆஃபீஸ்க்காக அவர் எதாவது பே பண்ணியிருக்கா இல்லை செலவு வந்திருக்கலாம், அதுக்காக இது வரும். பை பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வராது. பை மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து வரும். பை இன்கம் டேக்ஸ் வந்து வராது. கார் எக்ஸ்பென்சஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருந்தா வரும், இல்லைன்னா வராது. இன்சூரன்ஸ் எதுக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு, அதுவும் வராது. பை பேலன்ஸ் சிடி அதுவும் நமக்கு வராது. நம்ம வந்து சம் போடலாம். இப்போ வந்து ஹெட்டிங் எழுதியாச்சு, கால்குலேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். இப்போ நம்ம பேமெண்ட் ஹெட்டிங் எழுதிக்கலாம். இதில் எது வரும்னு சொன்னோம், ஆடிட்டர் ஃபீஸ். டு ஆடிட்டர் ஃபீஸ் $54,750. அக்கௌண்டன்சி ஒர்க் புக் வரும். $25,475. அவ்வளோதான். இது ரெண்டையும் நமக்கு டோட்டல் பண்ணோம்னா $80,225 வருது. அடுத்தது ரெசிப்ட்னு நம்ம ஹெட்டிங் எழுதியாச்சு. அடுத்தது நம்ம இதில் வர செலவு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எழுதலாம். பை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா $24,150. பை மெம்பர்ஷிப் $4,045. இன்கம் டேக்ஸ் வராது. கார் எக்ஸ்பென்சஸ் வந்து எதாவது கொடுத்துருக்காங்களா, நம்ம கார் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதை போட்டுட்டு அடுத்ததாக கார் எக்ஸ்பென்சஸ் போட்டுக்கலாம். பை கார் பர்ச்சேஸ் போட்டாச்சு. கார் பர்ச்சேஸ் வந்து எவ்வளோன்னு நமக்கு $23,450 வருது. அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கார் பர்ச்சேஸ் வந்து டேரெக்டாக போட முடியாது, அதுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் நம்ம இதில் காமிக்க முடியும். அதுங்காட்டி நம்ம போடுறோம். 15% வந்து நம்ம போட்டோம்னா நமக்கு 3,517 வருது. அடுத்ததாக கார் எக்ஸ்பென்சஸ் போடுறோம். கார் எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா சம்மில் $5,420 கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 வந்து கார் எக்ஸ்பென்சஸ் வந்து பர்சனல் பர்பஸுக்கானது இருக்கிறது வந்து நமக்கு ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்காக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து போட்டுக்கிறோம். 1/4 போயிடுச்சுன்னா மீதி நமக்கு 3/4 இருக்குமா, அந்த 3/4 நமக்கு போட்டோம்னா 4,065 வருமா, போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம இந்த ரெசிப்ட் எல்லாமே டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 35,777 வருதா. அதிலிருந்து நம்ம ரெசிப்டை வந்து இப்போ நம்ம 80,225லேருந்து 35,777 வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 44,448 தான் வருது. இதுதான் நமக்கு ப்ரொஃபஷ்னல் இன்கம்.